ஹல்லேலூயா. சிலர் ஆண்டவரை விட்டு ஆண்டவருக்கு விரோதமாய் சின்ன காரியம் பண்ணினா கூட ஆண்டவரால் அதை ஏற்றுக்கவே முடியாது. சிலர் பெரிய பெரிய தவறெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களெல்லாம் ஆண்டவர் நிறைய நேரத்தில் விடுறது மாதிரி இருக்கும். ஆனால் சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன தப்பு பண்ணுவாங்க, ஆனால் அதுக்கு உடனே பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கும். நீங்கள் மோசையை குறித்து வேதத்தில் வாசிக்கிறோம். மோசை ரொம்ப பெரிய தப்பெல்லாம் அவர் பண்ணலை, ரொம்ப சிறிய தப்பு மாதிரி தான். கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேசு அப்படின்னு சொல்லுவார். ஏற்கனவே ஆண்டவர் ஒரு விசை கண்மலையை அடிக்க சொன்னார். அப்போ அந்த கண்மலையை அடிக்கும் போது தண்ணீர் அவனுக்கு புறப்பட்டு வந்தது. இப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கண்மலையை பார்த்து பேசு அப்படின்றாரு. நம்முடைய ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே ஒரே மாதிரி நம்மை நடத்த மாட்டார், வித்தியாசமாய் நம்மை நடத்துவார். அதே போல எல்லாரையும் ஒரு மாதிரி நடத்த மாட்டார், ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாய் கர்த்தர் நடத்துவார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அபிஷேகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தாளந்துகளை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு உயர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவங்களுடையது நமக்கு செட் ஆகாது, நமக்குடையது அவர்களுக்கு செட் ஆகாது. இன்னொருத்தருடைய வாழ்க்கை சரித்திரங்களை வாசிக்கிறது ரொம்ப நல்லது. அவர்கள் செய்த நல்ல குணங்களை எல்லாம் நம்ம அதை நமக்கு வேணும்னு ஆசைப்படுறதெல்லாம் நல்லது. ஆனால் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுக்குரிய தனித்துவத்தை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். உங்களுக்கென்று ஒரு தனித்துவத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, உங்களுக்கென்று ஒரு ஸ்டைலை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா, நீங்கள் கர்த்தர் சமூகத்தில் உட்கார்ந்தா மட்டும்தான் பெற்றுக்கொள்ள முடியும். என்னுடைய மூத்த மகனுக்கு ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே இந்த கீபோர்டு கிளாஸ் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு சார் ஒருத்தர் கீபோர்டு கிளாஸ் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தார். அப்போ அவருக்கு வெளியூரில் வேலை கிடைச்சதுனால அவர் வெளியூர் போயிட்டார். அப்போ திரும்ப அவன் ஒரு 2-3 மாதங்கள் அந்த கீபோர்டு எதுவுமே கற்றுக்காமல் அப்படியே இருந்தான். அப்போ நான் சொன்னேன், நீ இப்படி இருக்கிறது அந்த அளவுக்கு சரியா எனக்கு தெரியல, கண்டிப்பாக நீ அதை ப்ராக்டிஸ் பண்ணணும், அப்போ வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்பொழுது அந்த நேரத்தில் ஒரு கொஞ்சம் வயதான ஒரு சகோதரர் என்னிடத்துல இந்த மாதிரி, நான் இப்போ தான் வெளியூர்லேருந்து வந்திருக்கிறேன், எனக்கு கீபோர்டு நான் நிறைய இடத்துல கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன், இப்போ எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் எனக்கு இல்லை, நீங்கள் வேணால் யாரையாவது உங்கள் சர்ச்சில் நீங்கள் கனெக்ட் பண்ணி விட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை நீங்கள் வாங்க, என்னுடைய பையனே இப்போ இதுதான் இருக்கேன், நான் உங்களுக்கு ஃபீஸ் வேணால் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர்கள் கொஞ்சம் ஓல்டு, அவங்க ஒரு 55 வயசு இருக்கும்னு வைங்களேன். இதுக்கு முன்னாடி அவனுக்கு கற்றுக் கொடுத்த அந்த கீபோர்டு மாஸ்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 22 வயசு 5 மாதத்துக்கு முன்னாடி அவர் கற்றுக் கொடுத்தாரு. இப்போ கற்றுக் கொடுக்குறவரோ 55 வயசு. அப்போது அவன் இதுக்கு முன்னாடி 22 வயசில் கற்றுக் கொடுத்தவன் எப்படின்னா, நான் அந்த வெஸ்டர்ன் சாங்ஸ் எல்லாம் அந்த தும் தும் அப்படின்னலாம் இப்போ புதுசாக இப்போ நியூவாக வருது பாடுங்களேன், அந்த மாதிரி பாடல் எல்லாம் போட்டு கற்றுக் கொடுத்தாங்க. ஆனால் இப்போ 55 வயசில் வந்துக்கிறேன்னு தெரியுமா, அந்த பழைய ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகரை ஸ்தோத்திரம் செய்வேன். அப்போ அந்த கிளாஸை முடிச்சு வந்த உடனே எங்கள் பையன் மூத்தவன் பார்த்து, டேடி என்ன டேடி ரொம்ப ஓல்டாக இருக்கிற அங்கிளை டீச் பண்ண கூட்டு வந்திருக்கிறீங்க, அண்ணா வேற மாதிரி கற்றுக் கொடுத்தாங்க, இந்த அங்கிள் வேற மாதிரி கற்றுக் கொடுக்குறாரு, என்ன எது கரெக்டு அப்படின்னு கேட்டான். அப்போ நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அந்த அண்ணன் கற்றுக் கொடுத்தது அது ஒரு ஸ்டைல், அது ஓகே, அது உனக்கு தேவை. இந்த அங்கிள் கற்றுக் கொடுக்கறது இன்னொரு ஸ்டைல், இது ரெண்டுமே உனக்கு தேவை. ஆனால் இந்த ரெண்டையுமே நீ படித்தாலுமே என்ன ஆகாது அப்படின்னா, நீ வெற்றி அடைய முடியாது, நீ உடனே வாசிச்சிட முடியாது, நீ உடனே பர்ஃபெக்ட் ஆக முடியாது. இவங்க 2 பேரும் கற்றுக் கொடுக்கறத நீ கற்றுக்கோ. ஆனால் உனக்குன்னு ஒரு அபிஷேகம் வரணும்னா நீ தனியாக இந்த கீபோர்டை எடுத்துட்டு உட்காந்து ஜோம் பண்ணி அழுது நிறைய நேரம் வாசிச்சு பாடும்போது உனக்குன்னு ஒரு பிரசன்ஸ் வரும், உனக்குன்னு ஆண்டவர் ஒரு கிருபையை கொடுப்பாரு, உனக்குன்னு ஒரு ஸ்டைலை கத்தர் கொடுப்பாரு, அது தனி யூனிக்காக இருக்கும். அதுதான். அதனால இவங்களும் கற்றுக் கொடுக்கட்டும், நீ பார்த்துக்கோ, இவங்களும் கற்றுக் கொடுக்கட்டும், நீ கேட்டுக்கோ, இது எல்லாமே நமக்கு தேவையானது. ஆனால் ஒன்றை பர்ஃபெக்ட் பண்ணுறது யாருன்னா, அந்த அண்ணன் கற்றுக் கொடுக்கறதும் ஒன்றை பர்ஃபெக்ட் பண்ணாது, இந்த அங்கிள் கற்றுக் கொடுக்கறதுக்கும் ஒன்றை பர்ஃபெக்ட் பண்ணாது. ஒன்றை பர்ஃபெக்ட் பண்ணுறது யாருன்னா, பரிசுத்த ஆவியான உன் மேலே வருவார், அபிஷேகம் உன் மேலே வரும், அப்போ நீ ரொம்ப பர்ஃபெக்டாக மாறிடுவேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்ம அநேகருடைய வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணுறது தப்புன்னு நான் சொல்லலை. அவருடைய அனுபவங்கள் நமக்கு தேவை. சிலருடைய அனுபவங்கள் நமக்கு ரொம்ப அழகாய் நம்மளை வழி நடத்தும். ஆனா என்ன அப்படின்னா, எல்லாருடைய அனுபவத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், அதற்காக ஆசைப்படுங்கள், அதற்காக முயற்சி எடுங்கள். ஆனா உங்களுக்குன்னு ஒண்ணு ஆண்டவர் வச்சிருப்பாரு,
அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நீங்க அந்த விஷயத்தை கொண்டு போய் கர்த்தர் சமூகத்துல வைக்கும் போது ஆண்டவர் பெரிய அற்புதம் செய்தார். கடந்த நாட்களிலே இந்த ஹோட்டல் ஆரம்பித்த ஒரு நபரை நான் சந்தித்தேன். பல ஹோட்டல் ஆரம்பித்த நபர்கள் நம்முடைய திருச்சபைக்கு வருகிறார்கள். அப்போ ஒரு நபரை சந்திக்கும் போது அவர் சொன்னாரு, எனக்கு இந்த ஹோட்டல் நடத்துகிற இந்த இன்ட்ரெஸ்ட் என்னை விட்டு போயிருச்சு. ஏன்னா ரொம்ப நஷ்டமா இருக்கு பாஸ்டர். 10 பேரை வச்சுட்டு அவங்கள பாத்திரம் விளக்குறானா, அதை பண்றானா, இதை பண்றானா, இது எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒரே கச்ச கச்ச கச்சன்னு இருக்குது. ஆனா நான் இப்போ ஒரு முடிவு பண்ணிட்டேன், ஒரு டீ கடை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். என்னது, ஹோட்டலை விட்டுட்டு ஒரு டீ கடை வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த 10 பேரை வச்சு நான் சமாளிக்க முடியல. ஆனா 2 பேர் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அழகா டீயை போட்டு கொடுத்துருவாங்க, 2 பேர்ல வேலை முடிஞ்சிடும் நமக்கு அப்படின்னு ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக அவர்கள் சொன்னாங்க. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஹோட்டல் தொழில கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டு அந்த டீ கடையை அவர் டெவலப் பண்ணிட்டாரு. அதை விட அதிகமான லாபம் அவர் கிடைக்குது அப்படின்னு சொல்றாரு. ஆனா இன்னொருத்தர் அதே இதை சந்திக்கும் போது, பாஸ்டர் நான் டெய்லி காலைல எழும்பி முழங்கால நிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு நிறைய கஸ்டமரை தர்றாரு, இந்த ஹோட்டல் ஆரம்பிச்சதுல இருந்து கடவுள் என்ன ரொம்ப நல்லா உயர்த்தினார் அப்படின்றாரு. அப்போ ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், உங்களுடைய தாளந்துகள், உங்களுக்கு இருக்கிறதை கர்த்தர் சமூகத்துல கொண்டு போய் வைத்து நீங்க ஜெபிக்கும் போது அதை வெளியே கொண்டு வரக்கூடிய கிருபையை அவரே உங்களுக்கு தருவாரு. நீங்க யாருமே உங்க கையில இருக்கிறத நீங்க அற்பமா நினைச்சிட முடியாது. எனக்கு இதுதான் தெரியும் அப்படின்னு சொல்லிட முடியாது. 5 அப்பமும் 2 மீனும் தான். ஆனா அந்த 5 அப்பமும் அந்த பையனுடைய கையிலே இருக்கிற வரைக்கும் அது 5 அப்பம் 2 மீன். ஆனா ஆண்டவருடைய கையில போனதுக்கு அப்புறம் புருஷர்கள் மட்டும் 5000 பேர் சாப்பிட்டு 12 கூட நிறைய மிச்சம் எடுத்தாங்களாம். அப்போ உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் அது ஒண்ணும் இல்லை. உங்க கையில இருக்கிற வரைக்கும் தான் அது சின்னது. உங்க ஞானத்துல இருக்கிற வரைக்கும் தான் அது சின்னது. ஆனா நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, நீங்கள் நேரே கொண்டு யார் இடத்துல கொடுக்கணும்னா கர்த்தரிடத்துல உங்க தாளந்துகளா ஆண்டவரிடத்துல கொண்டு போய் கொடுங்க. உங்க வேலையா ஆண்டவர் சமூகத்துல வைங்க. அப்போ இதுக்கு வைக்கிறதுனா என்னன்னா, ஆண்டவரிடத்துல ஞானத்தை கேட்கணும். எனக்கு இந்த மாதிரி ஒரு தொழில் என் கையில இருக்கு, இந்த மாதிரி ஒரு வேலை இருக்குது, இதுல நான் ஒரு பெரிய அளவுல வரணும் ஆண்டவரே, இதை நான் பெருசா பண்ணணும் ஆண்டவரே, என் வாழ்க்கையை உங்க கையில கொடுக்குறேன், நீங்க கற்றுக் கொடுங்க, நீங்க சொல்லி கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்லும் போது உங்களுக்கென்று ஒரு ஸ்டைலை கர்த்தர் அழகாய் கர்த்தர் தருவார். அது உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ரொம்ப வெற்றியா இருக்கும். ஆமேன் சொல்லுங்கள். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? அப்போ சிலருடைய வாழ்க்கையில ஆண்டவர் சின்ன சின்ன தவறு பண்ணினாலும் என்ன பண்றாருன்னா, ஆண்டவர் உடனே கண்டிக்கிறாரு, உடனே ஒரு தண்டனை கிடைக்குது. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய பார்வையிலே நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கிறீங்க. அப்போ இந்த மோசையானவனை குறித்து ஒரு காலத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கண்மலையை பார்த்து கர்த்தரை தான் அடிக்க சொன்னாரு. இன்னொரு டைம் பாத்தீங்கன்னா ஆண்டவர் கண்மலையை பார்த்து பேச சொல்றாரு. அப்போ இவருக்கு பழைய நினைப்பு, ஒருவேளை ஆண்டவர் அடிக்கதான் சொல்லியிருப்பாரு என்னமோ தெரியல, அந்த கோபத்துல கண்மலையை அடிச்ச உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ கானான் தேசத்துக்குள்ள நீ என்ன பண்ண மாட்ட, போக மாட்ட. அதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. கர்த்தர் அவனை கொண்டு போக கூடாதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஆனா அவன் செய்த அந்த சின்ன தவறுக்கு இவ்வளோ பெரிய தண்டனை கிடைக்கும்னு அவன் நினைச்சிருக்கவே மாட்டான். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, உங்களை கர்த்தர் ஆண்டவரே இவ்வளோ அநியாயம் பண்றானே, இவ்வளோ அக்கிரமம் பண்றாங்களே, அவங்கெல்லாம் தண்டிக்கப்படலையே, என்ன மட்டும் ஏன் ஆண்டவரை இவ்வளோ தண்டிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, நான் நம்புறேன் உங்க மேல ஆண்டவர் வச்ச பாசம் ரொம்ப அதிகம். ஆமேன் சொல்லுங்கள். அப்போ நீங்க அதற்காக ஆண்டவருக்கு நன்றி தான் சொல்லணுமே தவிர, ஒரு நாளும் ஆண்டவரை நம்ம என்ன பண்ணிட முடியாதுன்னா கோச்சிடவே முடியாது. அப்போ இன்றைக்கு இந்த 3வது நாள் எல்லாரும் ஒன்று பண்ண போறோம். என்னன்னா, ஆண்டவரே என்னுடைய தாளந்துகளை எல்லாம் நான் என்ன பண்றேன்னா உங்க கையில கொண்டு கொடுக்குறேன் ஆண்டவரே. ஒருவேளை உங்களுக்கு ஒண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம். நான் சொல்றேன், வேண்டாம் பரவாயில்ல, ஒண்ணுமே இல்லைனாலும் நீங்க வந்தா போதும், உங்களை நிரப்புவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். பாஸ்டர், அந்த சின்ன பையன் கையில 5 அப்பமும் 2 மீனும் இருந்துச்சு, ஆனா என் கையில எதுவுமே இல்லையே. அதான் நீங்கள் இதற்கும் உதாரணம் பைபிள்ல இருக்கிறது. வேதம் சொல்லுது, ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி வர்றாங்க. அவங்க கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவனார் தேவ பக்தியோட நடந்தாரு, நிறைய ஊழியம் செய்தாரு, ஆனா கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாரு. அவர் பெரிய தப்பு பண்ணிட்டாரு. இவ்வளோ நல்லவரா இருந்தும் கடன் வாங்கிட்டாரு. இப்போ அந்த கடனை என்னால என்ன பண்ண முடியல, கட்ட முடியல, என்ன பண்றதுன்னே தெரியல. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவர் சொல்றாரு, சரி பரவாயில்ல, என் பிள்ளைங்களை எல்லாம் எடுத்துட்டு போற பாக்குறாங்களே, எனக்கு என்ன பண்றீங்க, நான் என்ன செய்யறது? அப்போ அந்த தேவ மனுஷன் சொல்கிறான், உன்னிடத்துல இருக்கிற அந்த கொஞ்ச எண்ணெயை நீ என்ன பண்ணுனா, அநேகம் வெறும் பாத்திரங்களை வாங்கி அந்த எண்ணெயை அந்த பாத்திரத்துல ஊற்று.
அதே போல இவர்களும் தங்களுடைய அந்த கொஞ்சத்தை கொண்டு போய் ஊற்றும் போது அந்த கடன் எல்லாம் முடிக்கும்படியாய் ஆண்டவர் செய்தாராமா. ஆமேன்னு சொல்லுங்கள். கொஞ்சத்தை கொண்டு அநேகத்தில் உங்களுக்கு அதிகாரியாய் மாற்றுகிற கர்த்தர். ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்க போறோம். ஆண்டவரே, என்னுடைய கொஞ்சத்தை நான் எங்க கொண்டு வரேன்? ஒண்ணுமே பண்ண முடியலையா? ஜெபம் பண்ண முடியுமா? அதுவே போதும். முழங்கால் போட முடியுமா? அதுவே போதும். ஆண்டவர் வேற ஒன்றும் பெருசா உங்களிடத்துல கேட்கல. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற கர்த்தர். அவருக்கு இருக்கிற ஒன்றை அழகுபடுத்தவும் தெரியும், இல்லாததுல இருந்து ஒன்றை உருவாக்கவும் தெரியும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சு சொல்லுங்க, இருக்கிறத அழகுபடுத்துறதுக்கும் ஆண்டவருக்கு தெரியும், இருக்கிறதுல ஆசீர்வதிக்கிறதுக்கும் ஆண்டவருக்கு தெரியும். ஆனா இல்லாததிலிருந்து ஒன்றை உருவாக்குறதற்கும் இந்த ஜெபத்தில் இருக்கிற சிலர் இல்லாமையாகவே இருக்கிறீர்கள், சிலர் கொஞ்சத்தோடு இருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன், 2 பேரை உயர்த்துவதும் என் கர்த்தருக்கு லேசான காரியம், என் ஆண்டவருக்கு லேசான காரியம். இந்த 2 எண்ணத்தோட நீங்கள் இருக்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், இல்லாமையிலிருந்தும் நான் ஒன்றை உருவாக்குவேன். ஆபிரகாமுக்கு கல்லுகளினாலே குழந்தையை உண்டு பண்றதுக்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆனா இருக்கிறதுலையும் உன்னை பிளஸ் பண்றதுக்கு வல்லவரா இருக்கிறேன். இப்போ எல்லாரும் ஜெபிக்க போறோம். எதுக்குன்னா, ஆண்டவரே உங்க கையில தர்றேன் ஆண்டவரே. எனக்கு அவனை மாதிரி பெரிய டேலண்ட் எல்லாம் எனக்கு இல்லை ஆண்டவரே. ஒரு பெரிய பேச்சு திறமை உள்ள ஆளெல்லாம் நான் கிடையாது ஆண்டவரே. ஆண்டவரே, எங்க போனாலும் நான் வெகுளித்தனமா இருக்கேன், நான் ஏமாந்துட்டு கடந்து வர்றேன் ஆண்டவரே. எனக்கு அவன் பாருங்க எவ்வளவு வேகமா போறான், ஆனா நான் ரொம்ப ஸ்லோ அப்படின்னு தான் நான் பேர் வாங்கியிருக்கிறேன். ஆனா என்னுடைய வாழ்க்கையை உங்க கையில நான் தர்றேன், உங்க கையில தர்றேன். நான் சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு இந்த ஜெபத்துல நிறைய பேரை கர்த்தர் அழகுபடுத்த போறாரு. ஒரு காலம் சீக்கிரமாய் வரும், நீங்கள் எல்லாம் எப்படி இருப்பீங்கன்னா அலங்கரிக்கப்பட்டவர்களாய் மாற போகிறீர்கள். கர்த்தர் உங்களை ரொம்ப அலங்காரத்தை கர்த்தர் தரப்போறாரு. உங்களுடைய கொஞ்சத்தை கர்த்தர் பெருக பண்ண போகிறார். உங்க கொஞ்சத்தை கர்த்தர் அநேக ஆயிரமாய் கர்த்தர் பெருக பண்ண போறாரு. எல்லாரும் சொல்லலாமா அப்பா சமூகத்துல, ஆண்டவரே நான் இன்னைக்கு என்னையே தர்றேன் ஆண்டவர் உங்க கையில. என்னிடத்துல ஒன்றுமே இல்லை அப்பா. ஆண்டவர் என்னிடத்துல இருக்கிறதெல்லாம் ஆண்டவரே நான் வெறுங்கையாய் வந்திருக்கிறேன், நான் வெறுங்கையாய் வந்திருக்கிறேன், நான் வெறுங்கையா இருக்கிறேன். என் தகப்பன் வீட்டிலேருந்து நான் ஒன்றும் கொண்டு வரல, என் தாயின் எனக்கு ஒன்றுமே கொடுத்து விடல ஆண்டவரே. ஆண்டவரே நான் என்ன செய்வேன், எப்படி நடத்துவேன், எப்படி போவேன் ஆண்டவரே? அவர்கள் எதிர்பார்க்கிற குவாலிட்டி ஒன்று கூட என்கிட்ட இல்லையா ஆண்டவரே? அவர்கள் சொல்லுகிற ஒரு தாளந்து கூட என்னிடத்துல இல்லையா ஆண்டவரே? என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. நான் ஆண்டவரை ஒப்பிட்டு பார்க்கும்போது நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் ரொம்ப ஜீரோவா இருக்கிறேன் ஆண்டவரே. இதே எண்ணத்தோட யாரோ ஒருத்தர் இந்த ஜெபத்துல உட்கார்ந்து இருக்கிறத கர்த்தர் பார்க்கிறாரு. அவங்க கண்ணுக்கு முன்னாடி நான் ஜீரோவா தான் இருக்கிறேன். அவன் இந்த குவாலிட்டி எல்லாம் என்னிடத்துல கர்த்தர் அவங்க கேட்குறாங்க. ஆனா எனக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லையே, எல்லாத்துலயும் முட்டைன்னு தான் நான் போடணும். இல்லை, கர்த்தர் எல்லாவற்றுக்கும் முன்பாக கர்த்தர் நிற்பார். அந்த ஜீரோவுக்கு முன்பாக கர்த்தர் நிற்பார், அது 10ஆக மாறும். அந்த 2 ஜீரோவுக்கு முன்னாடி கர்த்தர் நிற்பார், அது 100ஆக மாறும். அந்த 3 ஜீரோவுக்கு முன்னாடி கர்த்தர் நிற்பார், அது 1000ஆய் மாறும். ஓ, உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை ஜீரோக்கள் இருக்கிறதோ அதற்கு முன்பாக கர்த்தர் நிற்கும் போது அதனுடைய மதிப்பு அதிகமாகும். நான் நம்புகிறேன், இந்த 3வது நாள் கர்த்தர் இந்த ஜெபத்தில் இருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய மதிப்பை கர்த்தர் அதிகப்படுத்த போகிறார். சொந்தங்களுக்கு முன்பாக, உறவினர்களுக்கு முன்பாக, நண்பர்களுக்கு முன்பாக நீங்கள் இன்றைக்கு ஜீரோவாக இருக்கிறீர்கள். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் உனக்கு முன்பாக நின்று உனக்கு சொந்தங்களுக்கு முன்பாக மதிப்பை தரப்போகிறார். நண்பர்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பெரிய மதிப்பை, நம்புறவர்கள் கரங்களை தட்டி, ஆண்டவரே உம்முடைய சார்பிலே நான் விழுகிறேன். ஹல்லேலூயா. உங்க சார்பில நான் விழுறேன் ஆண்டவரே. என் வாழ்க்கையை உங்க கரத்துல நான் கொடுக்கிறேன் ஆண்டவரே. என்னை பயன்படுத்த உங்களால ஆகும் ஆண்டவரே.